Welcome students, I welcome you all to the on-screen class for 8th standard social studies from Subhash Matriculation High Secondary School, Dhangachi. In today's class, we are going to learn the 8th unit in history. The topic is status of women in India through the ages. ஸோ இந்த லெசன் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பெண்களோட பங்களிப்பு. ஸோ இதில் இந்தியாவோட மெடிவல் பீரியட் ஆகட்டும் இல்லை ஏன்ஷியன் பீரியட், ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் பெண்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ த லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் டு அக்வைண்ட் ourselves with the position of women in the ancient society, deterioration in the status of women in medieval period, the major social evils prevalent in the Indian society, the role of reformers in the social evils eradication, women emancipation through education, social legislations and empowerment. So these are the topics we are going to discuss in this concept. So first, introduction. Generally, human society is constantly changing with additions, assimilations and omissions from within and outside. Women constitute half of the population. This is imperative to have a historical understanding of the status of women through ages. The position of women was not uniform in all periods, differed with regional variations. In ancient India, particularly early Vedic period, women enjoyed equal rights. But with the passage of time, their status in the society found deteriorated as a result of frequent foreign invasions. They were subjected to subjugation and subordination. New social practices, customs and systems which crept into the society in turn put limitations and restrictions on the liberty of women. So, from this we can understand that in the ancient period, so முதல்ல ஆதி காலத்தில் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக மதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு ஒருபடி அதிகமாகவே மதிக்கப்பட்டாங்க. They give more importance to women and they were worshipped as காட் ஆஃப் மதர். ஸோ அந்த மாதிரி தாய் அப்படிங்கிற பெண்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் என்னது, ஸோ அதில் அவங்க எல்லா ஏன்ஷியன் ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஜான்சி ராணி, வெளிநாட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் என்ன வீரத்துலேயும் சிறந்த போர் எல்லா திறன்லேயும் ஆண்களுக்கு நிகராக சிறந்து விளங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்வாஷன் ஆஃப் த இங்கிலீஷ் பீரியட், ஸோ ஆங்கிலேயர்களோட வருகைக்கு அப்புறமா தான் பெண்களோட நிலை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தாழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ அதில் அவங்களோட கண்ட்ரீஸில் தே கெப்ட் விமன் அஸ் த வித் த ஈக்குவல் ரைட்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். பட் இன் அவர் கண்ட்ரி தே ட்ரீட் உமன் அஸ் ஸ்லேவ்ஸ். ஸோ மென்ஸையும் ஸ்லேவ்ஸாக யூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் பெண்களை ரொம்ப அடிமைப்படுத்தி, ஸோ அதுலேருந்து தான் இந்த அடிமைகளும் அண்ட் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல்ஸு, ஒரு இவங்களுக்கும் வேற்றுமைகளும் தாழ்ந்த ஒரு இடங்களும் ஏற்பட காரணம் இந்த பிரிட்டிஷோட இன்வெஷன்ஸுக்கு அப்புறம் தான். So during the British Raj, many socio-religious reformers like Rajaram Mohan Rai, Dayananda Saraswati, Keshav Chandra Sen, Ishwara Chandra Vidyasagar, so Pandit Ramabai, Dr. Muthulakshmi Ammayar. So these are the major women MPs who were the prominent leaders who fought of the upliftment of women. So women-ஓட பாதுகாப்புக்காகவும் அவங்களுடைய நிலையை உயர்த்துவதற்காகவும் போராடினாங்க. ஸோ ராஜாராம் மோகன் ராய்ஸ் எஃபோர்ட் லெட் டு த abolition of sati in Vidyasagar's crusade for the improvement the condition of widows led to the passing Widow Remarriage Act in 1856. ஸோ சதி அப்படிங்கிற ஒரு திட்டம் மிக ஒரு டேஞ்சரஸான ஒரு சிஸ்டம். அது எப்படின்னு சொன்னால், ஸோ கணவன் இறந்தால் அவங்களுடைய அந்த சிதையிலேயே, ஸோ கடவுளை எரிக்கக்கூடிய அந்த இதிலேயே அவங்கள மனைவி என்ன செய்யணும், உடன்கட்டை ஏற வேண்டும். அதான் சதி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ இதை ராஜாராம் மோகன் ராய் எதிர்த்ததோட வித்யாசாகர் கிருசேடில் இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் விதவைகளுக்கான நிலையை உயர்த்துவது, ஸோ அந்த மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறத முதல்ல தடுத்துட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தே மேக் த விடோ ரீமேரேஜ் ஆக்ட், ஸோ அப்படிங்கிற ஒரு சட்டத்தையே என்னது 1856 கொண்டு வந்தாங்க. ஸோ விதவைகளுக்கு மறுமணம் பண்ணுறது. ஸோ த ரெஃபரண்ட் லைட்லி ரியலைஸ் தட் ஃபீமேல் எஜுகேஷன் எமான்சிபேட்டிங் ஏஜென்ட் இன் எராடிகேட்டிங் சோஷியல் reform. So they started girls' schools in various parts of the country which brought significant changes in the lives of women. ஸோ அதுக்கப்புறம் அவங்க நிறைய கேர்ள்ஸு, ஸோ ஆண்கள் படிக்க போகிற இடத்துல பெண்கள் படிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நிலை இருந்ததுனால கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஸ்கூல் என்ன செய்தாங்க ஆரம்பித்தாங்க.
ஸோ உமன் பிளேட் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். ஸோ இதில் மட்டும் கிடையாது, இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்துலேயும் உமன்களோட ஸோ வந்து இப்போ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு என்ன செய்வாங்க, பல மூமெண்ட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, உமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ the status of women in independent India last few decades witnessed all-round development of women are now making their presence of every walk of life. So the position of women through the periods பார்ப்போம். So firstல ancient periodsல என்னன்னா, so in the ancient Indus civilization of India evidences show the worship of mother goddess. ஸோ வந்து பெண்களை வந்து தாயாகவும் கடவுளாகவும், ஸோ அன்னைக்கு நிகரான அன்னையை வந்து கடவுளுக்கு நிகராகவும் கடவுளை வந்து அவங்க அன்னையாகவும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஹென்ஸ் த அடாப்ஷன் ஃபார் த மதர். ஸோ ஏன்ஷியன்ட் பீரியடில் ஆதி காலத்தில் சொல்கிறாங்க இண்டஸ் சிவிலைசேஷன் ஆஃப் இந்தியாவில். ஸோ டூரிங் த ரிக்வேதிக் பீரியடில் பார்த்தோம்னா இட் இஸ் பிலீவ்ட் தட் த பொசிஷன் ஆஃப் ஒய்ஃப் வாஸ் ஆனர்ட் அண்ட் உமன்ஸ் பொசிஷன் வாஸ் அக்னாலஜ் எஸ்பெஷலி இன் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரிலிஜியஸ் செரிமனிஸ். ஸோ ரிக்வேதாஸ் குறிப்பிடும்போது மனைவிகளுக்கு வந்துட்டு ஒரு ஈடு இல்லாத ஒரு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்தாங்க. ஸோ அவங்களோட ரிலீஜியஸ் செரிமனிஸ் எல்லாத்துக்குமே ஸோ கணவனுக்குடைய தகுதி வந்து முழுமையடையணும் அப்படின்னு சொன்னால் அவங்க மனைவியோட பங்களிப்பு இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஸோ டியூரிங் லேட்டர் வேதிக் ஏஜ் பார்த்தோன்னா transitional development in the status of women restricting her role in the social life except in the performance of religious sacrifices. ஸோ அதுக்கப்புறம் லேட்டர் வேதிக்கில் பார்த்தோன்னா இந்த ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் அண்ட் செரிமனிஸை தவிர மற்ற இதில் வந்து என்னது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களோட ரோலை. ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கிறதாகட்டும், ஸோ இம்பார்ட்டன்ட் ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் அந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு இவங்களோட பங்களிப்பு இந்த மாதிரி ரிலீஜியஸ் செரிமனிஸுக்கு மட்டும் இவங்களை வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ சதி பிகேம் பாப்புலர் டூரிங் இந்த லேட்டர் வேதிக் பீரியடில் தான் இந்த சதி சிஸ்டம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஃபோர்ஸ்டு டு ஜம்ப் இன் த பயர் ஆஃப் தேர் ஹஸ்பண்ட்ஸ். த patriarchal system became rigid. Women were denied to study Vedic scriptures. ஸோ இதுக்கு வந்து வேதங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வேயாக இருந்துச்சு. ஸோ இதில் பீரியடுக்கு அப்புறம் அவங்க வேதங்களும் அவங்க கற்றுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் அபவுட் த மெடிவல் பீரியட், இடைக்காலத்தில் பார்த்தோன்னா பொசிஷன் ஆஃப் உமன் இன் த சொசைட்டி further deteriorated during the medieval period and they suffered from many social evils like sati, child marriages, female infanticide and slavery. ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ்லாம் ரொம்பவும் பாதிக்கப்பட்டது எதில், மெடிவல் பீரியட். ஏன்ஷியன்ட் பீரியடில் அவங்க வந்து they were treated as goddess and other was mothers and worshipped as mother goddess. ஸோ பட் the later medieval பீரியடில் தான் இந்த மாதிரி சதி அந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. ரொம்ப வந்து கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ விடோ ரீமேரேஜ் வாஸ் ரேர். ஸோ ரொம்ப இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு விடோ ரீமேரேஜ் சிஸ்டம். தேவதாசி சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ தேவதாசி அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாட் த சிஸ்டம் இஸ் சொன்னோன்னா சின்ன வயசுல என்ன செய்வாங்க, கோயிலுக்கு வந்து இந்த தத்து கொடுத்துருவாங்களா. ஸோ இதில் வந்து நான் கோயில் நர்த்தகியாகும் அந்த மாதிரி தத்து கொடுத்துருவாங்க அவங்கள. ஸோ among the Rajputs of Rajasthan, the Jauhar was practiced. The condition of widow became miserable during the medieval period. But we don't ignore the fact that the Mughal ruler Akbar attempted to abolish sadi. ஸோ இந்த சதி திட்டத்தை மெயினாக ஒழிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அது அறவே இல்லாமல் வந்து ஒழிச்சவர் வந்துட்டு அக்பர், Mughal Emperor Akbar. So in fact very little attention was paid to female education. So Jauhar refers to the practice of collective voluntary immolation by wives and daughters of defeated Rajput warriors in order to avoid capture and dishonor. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட்டு உமனோட எஜுகேஷன் பார்த்தோம்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி இக்னோர்ட் த்ரோ நோ ரெகுலர் செப்பரேட் ஸ்கூல்ஸ் சீம் டு ஹேவ் எக்ஸிஸ்டட். ஸோ இதில் வந்து செப்பரேட் ஸ்கூல்ஸ் இல்லை. ஸோ கேர்ள்ஸ் யூஸ்வலி ஹேட் தேர் லெசன்ஸ் ஃப்ரம் தேர் பேரண்ட்ஸ் இன் தேர் சைல்ட்ஹுட். And the rich appointed tutors to teach their daughters at home. ஸோ வீட்டிலே வந்துட்டு ஸோ செப்பரேட் டூ ஸ்கூல்ஸ் அமைக்க முடியாததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, பேரண்ட்ஸ் வந்து பாதி பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணாங்க. அண்டு ஸ்பெஷல் டியூட்டர்ஸை வந்து அவங்க வீட்டிலே வந்து பாடம் எடுக்கிற மாதிரி வச்சாங்க. ஸோ இந்த திட்டம்லாம் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஏழைகளுக்கு வந்து சாத்தியமற்றதாக இருந்துட்டு. ஸோ டாட்டர்ஸ் ஆஃப் ராஜ்புட் சீஃப்ஸ் அண்ட் ஜமீன்தாஸ் ஸ்டடிட் லிட்ரேச்சர் அண்ட் ஃபிலாசபி. ஸோ இவங்க தான் ஜமீன்தாஸு. ஸோ கொஞ்சம் செட்டில்டு ஃபேமிலியில் இருக்கவங்க மட்டும்தான் இந்த லிட்ரேச்சர்லாம் படித்தாங்க. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் பீரியடில் பார்த்தோன்னா ஃபார் சென்ச்சுரிஸ் உமன் இன் இந்தியா had been subordinated to men and socially oppressed. The major effect of national awakening in the 19th century was seen in the field of social reform. The enlightened peasants increasingly revolted against rigid social evils and outdated customs.
So numerous individuals, reformed societies and religious organizations work hard to spread education among women, to encourage widow marriage, to improve the living conditions of widows, to prevent marriage of young children, to enforce monogamy, and to enable middle class women to take up professions or public employment. So in the beginning of 19th century, female literacy was extremely low when compared to male literacy. The Christian missionaries was the first to set up the Calcutta Female Juvenile in the society in 1809. ஸோ பிரிட்டிஷ் இன்வர்ஷனுக்கு அப்புறம் வந்துட்டு உமனோட ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே மெடிவல் பீரியட்லேயே வந்துட்டு ஸோ நிறைய சிஸ்டம்ஸ் என்ன செய்யிருக்காங்க. ஸோ இவங்களோட வரைக்கும் முன்னாடியே நிறைய வந்து கஷ்டங்களை அவங்க அனுபவிச்சு தான் வந்திருக்காங்க. ஸோ அண்ட் ஆக்சுவலி ஸோ இவங்களோட வருகையில் இவங்க இன்னும் ரொம்ப நிறைய பேரை வந்து ஸ்லேவ்ஸ் அண்ட் ஸோ ஈவில் சிஸ்டம்ஸுக்கு ஸோ அவங்களோட தேவைகளுக்காக பயன்படுத்திட்டாலும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த உமன்ஸ் என்னது அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து ஸோ இந்த வெளிநாட்டவர்களை பார்த்து இவங்களுக்கும் அது மாதிரியான உரிமைகள் வேணும், கல்வி கிடைக்கணும், ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஈக்குவலான ஸ்டேட்டஸ் வேணும், டு டேக் அப் ப்ரொஃபஷன் வேணும், பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படிங்கிறதுல மிடில் கிளாஸ் ரேஞ்சஸும் உயர்த்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் அமைஞ்சுது. த பெத்தோன் ஸ்கூல் வாஸ் ஃபவுண்டட் இன் ஸோ மிஷனரிஸ், கிறிஸ்டின் மிஷனரிஸ். ஸோ அங்கே கிறிஸ்டின்ஸ்லேருந்து நினச்சவங்க மிஷனரிஸ் நிறைய நடத்துவாங்க. ஸோ என்னது அப்படின்னா என்னது அவங்க நாட்டிலேருந்து இங்கே வந்து ஒரு ட்ரெஸ் மாதிரி வச்சு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ இந்த மெடிக்கல் மிஷனரிஸ், எஜுகேஷன் மிஷனரிஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து இங்கே உள்ள உமனுக்கு வந்து அங்கேருந்து மிஷனரிஸ்லேருந்து வந்து நிறைய வந்து அவங்க சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பித்தோன் ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் இன் கால்கட்டா. சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேச் அண்ட் எஜுகேஷன் இன் 1854 laid a great stress on the need of female education. ஸோ இதில் வந்துட்டு அங்கேருந்து வந்த வைஸ்ராய்ஸ்லாம் கூடுதலாக என்ன செய்யிருக்காங்க, பெண்களோட கல்வியை வந்து கற்கணும். ஸோ இந்த மாதிரி அவங்களையும் ஸோ பிகாஸ் வி ஆர் என்னது ஸோ அவங்களுக்கு கீழே தான் இருந்தோம், அடிமைகளாக இருந்தோம் வெளிநாட்டவர்களுக்கு. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ விமன்ஸுக்கும் எஜுகேஷன் கொடுத்துருந்தாங்க, அவங்களும் ப்ரொஃபஷனல் இருந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்மளை வேலை வாங்கும்போது என்னது ஸோ அதனால் இவங்கேயும் அதை மாதிரி என்ன செய்யணும், வேலை வந்து நிறைய நம்பர் ஆஃப் கொலீக்ஸ், நம்பர் ஆஃப் என்னது ஒர்க்கர்ஸ் அதிகமாக இருக்கணும் இன் ஆல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தே ஹாவ் டு இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ். ஸோ தே அப்பாயிண்டட் women education systems also here to increase their selfishness. ஓகே, ஸோ அவங்க செல்ஃபிஷ்க்காக வேண்டி நமக்கு அதனால வச்சாங்க. அண்ட் ஆல்சோ மிஷனரிஸ் வழியாக அவங்க நிறைய என்ன பண்ணாங்க, நமக்கும் கல்வி கற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஸோ இட் வில் பி ஏ குட் டு அஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஹியர் மேஜர் சோஷியல் ஈவில்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் குழந்தைங்கள்னால் அதை வந்து கொல்ற அந்த ஒரு இது ஃபீமேல் இன்ஃபான்டிசைட். நெக்ஸ்ட் என்னது ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட். ஸோ ஃபீமேல் இன்ஃபான்டிசைடும் ஃபேக்டர்ஸ் such as in a family pride, the fear of not finding a suitable match for the child were some of the major reasons. ஸோ இதில் பார்த்தோன்னா ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் பார்த்தோன்னா ஃபீமேல் ஃபோர்ட்டிசைட் இஸ் ஆல்சோ an inhuman practice which cuts across the caste creed also. Whether it is female infanticide or female forticide, the prime motive remained the same. In order to ban the female forticide and sex determination, the central government passed various acts. ஸோ இது நடக்குது. ஸோ கருவிலே அழிக்கிறதும் ஸோ பிறந்த குழந்தைங்க அழிக்கிறதும் ஓகேவா. ஸோ இதை வந்து தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸோ மெனி ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ சைல்டு மேரேஜ் நெக்ஸ்ட் வந்து குழந்தையிலேயே திருமணம் பண்ணி வைக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதை எராடிகேட் பண்ணுறதுக்கு தான் ஸோ அந்த அக்பர் வந்து அதுக்காகவும் பாடுபட்டிருக்காரு. ஸோ 14 years இஸ் த ஏஜ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ ப்ரிஸ்கிரைப்டுனது ஸோ 14 வயசு இருந்தது. அதுக்கப்புறம் ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு குழந்தை திருமணங்கள் இருக்குது. ஸோ இவர் வந்து 14 years ஆஃப் ஏஜ், 14 to 16 years ஆஃப் ஏஜாக இதை வந்து மாற்றிருக்காரு. அண்ட் 1846 பார்த்தோன்னா மினிமம் மேரேஜ் ஃபார் எ கேர்ள் வாஸ் ஒன்லி 10 years இருந்துச்சு. த நேட்டிவ் Act was passed in 1872. It fixed the minimum marriage age of girls at 14 and boys at 18. ஸோ பாய்ஸுக்கு வந்து 18 yearsம் கேர்ள்ஸுக்கு 14 years அப்படிங்கிறது உயர்த்திட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து 10 yearsஆக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு in 1930 பார்த்தோன்னா the Central Legislative Assembly passed Rai Sahab Harbila Sarada's marriage bill fixing the minimum age of another boys are 18 and 14 for girls. So in later amended to 18 for girls and 21 for boys அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஸோ nowadays it will be again change. கேர்ள்ஸோட மேரேஜ் ஏஜ் எவ்வளோ 25 அப்படிங்கிறத இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, so you have a lot of time to learn, to practice the skills in your life, to learn more
and to work more. So நம்ம என்ன பண்ணலாம், we get a good experience from the society and we will be first well settled and then we are ready to marriage. It's a concept now. So இப்போ வந்து ஏஜ் வந்து 25 வரைக்கும் நம்ம என்ன செய்யிருக்காங்க வளர்ச்சிக்கலாம். ஸோ பிகாஸ் நிறைய பேரோட லைஃப் வந்து என்ன செய்ய மேரேஜில் வந்துட்டு முடிஞ்சு போகுது. ஸோ தே காண்ட் என்னது ரியலைஸ் தேர் லைஃப் அண்ட் ஆல்சோ தே காண்ட் டேக் இட் சூட்டபிள் ரைட்ஸ் டெசிஷன் சொல்லலாம். ஸோ அதுக்காக மேரேஜ் இயர் வந்து உமனோட கேர்ள்ஸோட மேரேஜ் ஏஜ் உமனோட மேரேஜ் ஏஜ் வந்து இப்போ 25 கொண்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் அபவுட் த சதி. ஸோ வி கேன் ஆல்ரெடி நோட்டீஸ் அபவுட் சதி. ஸோ சதி அந்த மாதிரி ஒரு ஈவல் வந்து இருந்துச்சு. ஸோ அதை வந்து அக்பர் வந்து ஃபுல்லாக வந்து ஒழிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் அபவுட் த தேவதாசி சிஸ்டம். த வேர்ட் தேவதாசி இன் சான்ஸ்கிரிட் தட் இஸ் ஆர் தேவர் அடியால். தட் மீன்ஸ் தேவர் அடியாள் அப்படிங்கிற பேர் தேவதாசி சிஸ்டம். இந்த தேவதாசி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்ட், தமிழில் தேவர் அடியாள். ஸோ கடவுளோட சர்வெண்ட் ஆஃப் காட், கடவுளுக்கு தொண்டு செய்பவள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ டான்சிங் கேர்ள் டெடிகேட்டட் டு த சர்வீஸ் ஆஃப் காட் இன் ஏ டெம்பிள். ஸோ கோயில்களுக்கு நடனத்திற்காகவே என்ன செய்வாங்க, கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ தேவதாசி சிஸ்டம் ஆஃப் த சோஷியல் ஈவில். தேர் வாஸ் ஆல்சோ ட்ரெடிஷன் ஆஃப் டெடிகேட்டிங் ஒன் டாட்டர் டு த டெம்பிள். ஸோ அவங்களுக்கு ஒன்றுக்கு அதிகமான குழந்தைகள் இருந்ததுன்னா அதில் ஒரு குழந்தைய என்ன பண்ணிடுவாங்க, பெண் குழந்தைய தேவதாசியாக வந்து கோயிலுக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. ஸோ தே லேர்ன்ட் அண்ட் ப்ராக்டிஸ்டு பரதநாட்டியம் அண்ட் அதர் கிளாசிக்கல் ட்ரெடிஷன்ஸ் இந்தியன் ஆர்ட்ஸ். ஸோ இந்த தேவதாசிகள் என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க நிறைய கலைகளில் கற்று தேர்ந்திருக்காங்க. ஆதி காலத்தில் வந்து தேவதாசிகள் கடவுளுடைய சேவகர்கள், கடவுளுடைய அடிமை, கடவுளுக்கு தொண்டு செய்பவள் அப்படிங்கிற கான்செப்ட்னால அவங்கள வந்து கடவுளுக்கு நிகராக வந்துட்டு மதிப்பு கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கலைகள் வந்து பரதநாட்டியம் கடவுளுக்கு இப்படி. ஸோ ஹிந்து இதில் பார்த்தோன்னா ரிலீஜியன்ஸில் பார்த்தோன்னா பரதநாட்டியம் இஸ் த ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் டு சர்வே இன் ஆல் நீட்ஸ் ஆஃப் த ரிலீஜியஸ் அஸ்பெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதனால் பரதநாட்டியம் தான் எல்லா ஃபங்க்ஷனுக்காகட்டும், இல்லை ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ரிச்சுவல்ஸ் ஆகணும், இல்லை செரிமனிஸ்லையும் இந்த பரதநாட்டியம் தான் மெயின் கான்செப்டாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து கற்றுருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் எனக்கு ட்ரெடிஷ்னல் இந்தியன் ஆர்ட்ஸ் பல கலைகளையும் இவங்க கற்று வச்சுருப்பாங்க. ஸோ ஓவியம் வரைகிறது அந்த மாதிரி உள்ளது எல்லாத்தையும் கற்று வச்சுருந்தாங்க. ஸோ லேட்டர் ஆன் தே வேர் இல் ட்ரீட்டட் அண்ட் ஹியூமிலியேட்டட். ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து இவங்க தவறான வழியில் பயன்படுத்துகிறதா அமைஞ்சது. தேவதாசிஸ் லாஸ் தேர் டினிட்டி, சென்ஸ் ஆஃப் ப்ரைட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் ஆர். அதுக்கப்புறம் இவங்களோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சுது. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து இவங்களை கடவுளுக்கு நிகராக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கம்மியாகி இவங்க ஒரு மதிப்பில்லாத ஒரு தேவதாசி அப்படின்னாலேயே ஒரு இழிவானவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், who was the first woman doctor in India, dedicated herself for the cause of abolishing the cruel practice of Devadasi system from தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து தேவதாசி சிஸ்டத்தை முற்றிலும் ஒழித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். ஸோ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் உமன் டாக்டர் இன் இந்தியா. So appreciating her role in the agitation against the Devadasi system, she was nominated to the Tamil Nadu Legislative Council in 1929. Periyar E.V. Ramasamy was instrumental in passing the Devadasi abolition bill. So Dr. Muthulakshmi Ammayar proposed the bill to the Madras Legislative Council in 1930. Moobalur Ramamardam was yet another woman who fought for the emancipation of the Devadasi. So இவங்களும் தேவதாசி சிஸ்டத்தை ஒழிக்கிறதுக்காக ரொம்ப பாடுபட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் யாரெலான்னு பார்த்தோன்னா, ஸோ ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். ஸோ திஸ் மீடியா ஐ ஹாவ் அட்டாச்ட் வித் திஸ் கான்செப்ட். ஓகே, ஸோ திஸ் இஸ் கண்டுகுரி வீரேசலிங்கம். ஓகே, நெக்ஸ்ட் எம்ஜி ரனாட் அண்ட் எம்பி மலாபரி. ஸோ திஸ் இஸ் கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இவங்கெல்லாம் பெண் உரிமைக்காக பாடுபட்ட புரட்சியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மூவலூர் ராமாமிர்த அம்மாள். நெக்ஸ்ட் உமன் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட். ஸோ ஃப்ரீடம் மூமெண்ட்டில் உமன். ஸோ வேலு நாச்சியாரோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீரத்துலையும் சிறந்து வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். Okay students, that's the class today. I have attached the video for social reformers and status of women with this video. Okay, so you want to watch that also, watch the document also, and also you want to study and write the lessons in note and submit the PDFs to me in What's classroom app. Okay, and also practice the 2 test runs I have give the link within this
homework today. Okay, all the best. Thank you. Status of women in India through the ages. The position of women was not uniform in all periods, differed with religious variation. In ancient India, particularly early Vedic period, women enjoyed equal rights. But with the passage of time, their status in the society found deteriorated as a result of frequent foreign invasions. During the British Raj, many socio-religious reformers like Raja Ram Mohan Roy, Dayananda Saraswati, Keshav Chandra Sen, Pandita Rama Bhai, Dr. Muthulakshmi Ammayar, Jyoti Rao were the prominent leaders who fought for the upliftment of women. Raja Ram Mohan Roy's efforts led to the abolition of sati in 1829. Vidyasagar's effort for the improvement in the condition of widows led to the passage of the Widow Remarriage Act in 1856. The reformers rightly realized that women education as an important agent in eradicating social evils. So, they started girls' school in various parts of the country, which brought significant changes in the lives of the women. Women played an important part in Indian freedom struggle. In independent India, last few decades have witnessed that all-around development of women. Ancient period. In ancient Indus civilization of India, evidences show that the worship of the mother goddess. Hence, the adoration for the mother is evident during that period. During the Rig Vedic period, it is believed that the position of wife was honored and women's position was acknowledged, especially in the performance of religious ceremonies. During the later Vedic age, her social and political freedom was restricted. Sati became popular during the later Vedic period, the medieval period. The position of women in the society further deteriorated during the medieval period, and they suffered many social evils such as sati, child marriages, female infanticide, and slavery. Women's education was not completely ignored, through no regular separate school seemed to have existed. The British period. During the British period, the Christian missionaries were the first to set up the Calcutta Female Juvenile Society in 1819. The Bethune School was founded in 1849 by J.E.D. Bethune, who was the president of the Council of Education in Calcutta. Charles Wood's Dispatch on Education in 1854 laid a great stress on the need for female education. Indian Education Commission of 1882 recommended to start primary schools for girls and teacher training institution and suggested special scholarships and prizes for girls. In 1880s, Indian women began to enter universities. Pandita Rama Bhai made sincere effort to the Indian Women's University was started by Professor D.V. Karvi in 1916. The Devadasi system. The company administration in India
took steps to ban various social evils like female infanticide, child marriage and sati. The Madras Devadasi Act was a law that was enacted on 9th October 1947. The law was passed in the Madras Presidency and gave Devadasis the legal right to marry and made it illegal to dedicate girls to Indian temples. Role of social reformers. From the second half of the 19th century, a number of social reformers and social reform movements sought to promote the upliftment of women by giving them education, raising their marriageable age, and taking care of widows, as well as to remove the rigidity of caste and raise the suppressed class to a status of equality. The reformers who led the movements were the forerunners of modern India. Raja Ram Mohan Rai. Raja Ram Mohan Rai, the pioneer of Indian social reform movement, was a casteless crusader of sati. He also protested against the child marriage and female infanticide. He favored the remarriage of widows, female education, and women's right to property. Thus, the evil practice of sati on any scale was wiped out. Ishwar Chandra Vidyasagar. Ishwar Chandra Vidyasagar carried on the movement for female education, widow remarriage, and abolition of polygamy in Bengal. He submitted petitions to this effect to the Indian Legislative Council and to the passing of the Hindu Widow Remarriage Act in 1856. His son Narayana Chandra set an example to others by marrying a widow of his choice. To promote female education, Vidyasagar founded several girls' schools in the districts of Nadia, Bidnapur, Hooghly and Burdwan in Bengal. Kandakuri Veerasalingam. Kandakuri Veerasalingam Pandalu was the earliest champion in South India of women's emancipation. He published a journal, Viveka Vardhani. He opened his first girls' school in 1874 and made widow remarriage and female education the key points of his program for social reform. M.G. Rande and B.M. Malabari. In Bombay Presidency, M.G. Rande and B.M. Malabari carried on the movement for the upliftment of women. In 1884, B.M. Malabari, a journalist, started a movement for the abolition of child marriage. He published pamphlets on this subject and appealed to the government to take action. Gopala Krishna Gokhale. In 1905, Gopala Krishna Gokhale started the Servants of India Society, which took up social reform measures as primary education, female education, and depressed class upliftment. The abolition of Parda, which further led to the participation of women in the freedom struggle. Periyar EVR. Periyar EVR was one of the greatest social reformers of Tamil Nadu. He advocated women education, widow remarriage, and inter-caste marriages and opposed child marriages.
Women reformers. In 1889, Pandita Ramabai opened Sarada Sadan, a home of learning for Hindu widows in Bombay. It was later shifted to Pune. Her greatest legacy was her effort. The first in India to educate widows, Theosophical Society was established at Chennai, and Dr. Annie Besant, who came from Europe and joined it. It also developed general social reform program. Moovallur Ramamrudam Ammayar raised her voice against Devadasi system along with Dr. Muttulakshmi Ammayar. In her memory, the government of Tamil Nadu has instituted the Moovallur Ramamruda Ammal Ninevu Marriage Assistance Scheme, a social welfare scheme to provide financial assistance to poor women, as poverty was the root cause for all these evils. Women in the freedom movement. In the early anti-colonial struggle, women played major roles in various capacities. Velu Nachiyar of Sivaganga fought violently against the British and restored a rule in Sivaganga. Begum Hasrat Mahal, Rani Lakshmi Bai of Jhansi led an armed revolt of 1857 against the British. Impact of reform movement. Significant advances were made in the field of emancipation of women. The practice of sadi and infanticide were made illegal. It permitted widow remarriage.